இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் உனக்கு தெரிய போகுது. அந்த அபிராமியை வச்சு எல்லாமே தெரிய வைக்க போறேன். ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க? நகையும் கிடைச்சு கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்க போகுது. அப்புறம் எதுக்காக அழறீங்க? அம்மாடி, நான் எத்தனை நாள் இந்த கோயில் வாசல்ல நின்னு அழுதிருக்கேன் தெரியுமா? இந்த கோயில் கதவு திறக்காதா, கும்பாபிஷேகம் நடக்காதான்னு ஏங்கியிருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த சந்தோஷம்தான் இது. ஆனந்த கண்ணீர் தாயி. உங்க ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுதுல்ல பாட்டி? ஆமா தாயி, இதெல்லாம் யாரால நடக்குது? பேரனாலதான். அவன் இந்த கோயில் வாசலை திறந்து இங்க கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு தாயி. அதான் இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, வாங்க. கார்த்தி. அம்மா, அம்மா, கார்த்தி. அம்மா, என்னம்மா இது? அம்மா, இங்க பாருங்கம்மா. அம்மா, கார்த்தி. கார்த்தி, வந்துட்டியாப்பா? உன்னை பார்க்காம செத்துருவேணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. உன் மடியில சாக போறேன். அது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. ஏம்மா இப்படி பண்ணீங்க? என்ன வச்சு நீதான் தாத்தாவோட பேர் என்ன முகத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்க என்ன கடத்திட்டு வந்தாங்க. நான் தப்பிச்சு போக பார்த்து திரும்ப இவங்க கிட்டே மாட்டிக்கிட்டேன். என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போகக்கூடாது. நீ ஜெயிக்கணும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் பார்க்க இனிமே நான் இருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ இதை செஞ்சு முடிச்சா யாருமா சாந்தி அடையும். ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா? ஐயோ இல்லப்பா, என் முடிவு நெருங்கிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும். உயிர் இருக்கிறப்பவே மனசுல இருக்கிறத சொல்லிடணும் இல்லையா? இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் சொல்றத கேளு. கேப்பியா? கேக்குறேம்மா, சொல்லுங்க. கார்த்தி, எனக்கு சாகரத்தை பத்தி பயமும் இல்லை, வருத்தமும் இல்லை. உன்ன மாதிரி ஒரு அருமையான பிள்ளைய பெத்த சந்தோஷம் எனக்கு போதும்பா. ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? கார்த்தி, உன்னோட முதல் கல்யாணம் உனக்கு சிறப்பா அமையல. இப்போ உனக்கு இன்னொரு கல்யாணமும் நடந்திருக்கு. என் அண்ணன் பொண்ணே உனக்கு மனைவியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட புது வாழ்க்கையை தொடங்கி நீ சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே குழந்தைங்களை பெத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும். பாட்டி தாத்தாவை நல்லா பாத்துக்க. அப்பா அண்ணனங்களையும் பாத்துக்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஹாஸ்பிடல் போலாமா? ப்ளீஸ்மா, வாங்கம்மா. வேணாம் வேணாம்பா. கார்த்தி, நீ அழக்கூடாது. என்ன அம்மா எங்கேயும் போகல. கொஞ்ச நாள்ல உனக்கு மகளா பிறந்து இதே மடியில குழந்தையா இருப்பேன். அழாத கார்த்தி, உனக்கு ஒரு குறையும்
ஒரு குறையும் வராதுப்பா. மா 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 இங்க பாருங்கம்மா. மா இங்க பாருங்கம்மா. மா டேய், என்னடா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அவளை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்களே? அண்ணா ஒரு சம்பவம் நடந்து போச்சுண்ணே. என்னடா சம்பவம்? அந்த அபிராமி அம்மா லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. அம்மா உங்க பொண்ணு அபிராமி இறந்து போயிட்டாங்கம்மா. வாய கழுவியா? எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற நீ? ஐயா என்னையா சொல்றீங்க? அபிராமி அம்மா இறந்துட்டாங்களா? நான் டவுனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன், லாரியில் அடிபட்டு அபிராமி அம்மா இறந்து போயிட்டாங்க. அபிராமி பாட்டி ஐயோ அபிராமி பாட்டி. என்னையா அது இவ்வளோ பெரிய இடிய தூக்கி என் தலையில இறக்கிட்டீங்களே. அம்மா அபிராமி அம்மாடி நாச்சியா. அம்மா. ஐயோ ஐயோ அப்பா அம்மா, என் பாத்துமா. நாச்சியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நாச்சியா நாச்சியா. ஏய் நில்லுங்க, நானும் போறேம்மா. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். உங்க அப்பா மட்டும் போகட்டும், நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா பாட்டி அப்பா எல்லாம் சோகத்துல இருக்காங்கம்மா. அவங்கள விட்டுட்டு எப்படிம்மா வர்றது? அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. வா வீட்டுக்கு வா. சேதுபதி ஐயாவோட பொண்ணு இறந்து போனதுக்கு வருத்தப்படுறதா, இல்ல ரொம்ப வருஷமா நடக்காம இருந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப திரும்ப அது நடக்காம போச்சுன்னு வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரியலையே. சேதுபதி ஐயா வீட்லயே துக்க காரியம் நடந்து போச்சு. அதனால 6 மாசத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. 6 மாசம் முடிஞ்சதும் தீட்டு கழிச்சுதான் திரும்ப கும்பாபிஷேகம் நடத்த முடியும். இப்படி ஆயிப்போச்சு. இந்த கோவிலுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்த முடியல. என் கடைசி காலம் வரைக்கும் கூட இது நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு.